ஏன்னா நான்லாம் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன் நம்ம இது எப்போ தான் ஃப்ளைட்டில் போகன்ட்டு. எனக்கே அந்த வாய்ப்பு வந்துட்டு இப்போ தான் கிடச்சிருக்கு. ஸ்டான்லி மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட் எல்லாம் இவங்க தான். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறது? இமேஜின் கூட பண்ணதில்லை இப்படிலாம் கூப்பிட்டு போவாங்கன்ட்டு. எங்கள் வீட்டில் வந்து பிரு சார் தான் ஏற்பாடு பண்ணாங்க. ஃபஸ்ட் டைம் வந்துட்டு தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் உங்கள் ஸ்கூலில் தான் ஸ்டூடெண்ட்டை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை பற்றி அப்படியே சொல்லலாம் சார். ஃப்ளைட் பக்கம் இருக்கும், அவ்வளோதான். இப்போ கிளம்ப போகிறோம். எப்படின்னு எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பர். தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல எந்த ஸ்கூல் மாணவர்களை வந்துட்டு அந்த ஸ்கூல் சேர்ந்தவங்க ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போனாங்கன்னு இதுக்கு முன்னாடி தெரியலிங்க. நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். இப்போ தருமபுரியில் பாப்பிரெட்டிப்பட்டியில் ஸ்டான்லி ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு இப்போ ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறாங்க. அதுதான் இப்போ ஒரு விளாகாக நம்ம போட போகிறோம். ஸ்டூடெண்ட்டெல்லாம் என்ன எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்காங்க, எப்படி வந்துட்டு அவங்க போகிறத பற்றி என்ன சொல்கிறாங்க நினைக்கிறாங்கன்றதை வந்துட்டு கேட்டு தெரிஞ்சப்போம். வாங்க. தர்மபுரிலேருந்து ஃபஸ்ட் டைம் வந்துட்டு ஃப்ளைட்டில் போகிறேன். நான் மட்டும் போகலைங்க, ஒரு ஸ்கூலில் இருந்து நான் போகிறேன். அதுவும் அந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் கூட சேர்ந்து போகிறேன். அது பார்த்திங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் பாப்பிரெட்டிப்பட்டியில் ஸ்டான்லி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் தான் இந்த வந்துட்டு நிகழ்ச்சி நடக்க போகுது. நானும் ஃபஸ்ட் டைமாக போகிறது எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்குது. அதுவும் இல்லாத ஸ்டூடெண்ட்டும் ஃபஸ்ட் டைம் வராங்க. இது ஏற்பாடு பண்ணது பார்த்திங்கன்னா ஸ்டான்லி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேருந்து தான் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அவங்க ஸ்டூடெண்ட்டை வந்துட்டு 100% வந்துட்டு அட்டன் பண்ணவங்களுக்கும் நல்லா படித்த மாணவர்களுக்கும் இந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு அவங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணும். நான்லாம் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஃப்ளைட்டை வந்துட்டு அந்த புக்கில் தான் பார்த்துருக்கேன். இவங்க பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு போகிறாங்க. அதுவும் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேருந்து, சிபிஎஸ்சி கூட இல்லை. எனக்கே அது ஆச்சரியமாக இருக்குது. தருமபுரியில் வந்துட்டு இப்படியெல்லாம் கூட பண்ணுவாங்களான்னு எனக்கும் ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஸ்டூடெண்ட்டெல்லாம் இதை பற்றி என்ன நினைக்கிறாங்க? ஏன்னா நான்லாம் நிறைய டைம் யோசிச்சிருக்கேன் நம்ம இது எப்போ தான் ஃப்ளைட்டில் போகன்ட்டு. எனக்கே அந்த வாய்ப்பு வந்துட்டு இப்போ தான் கிடச்சிருக்கு. இவங்களுக்கு ஸ்கூல் போகும்போது நமக்கு படத்துக்கெல்லாம் கூப்பிட்டு போயிருப்பாங்க நாம் படிக்கிற காலத்தில். இந்த டைம் பார்த்திங்கன்னா தருமபுரியில் வேறு எந்த ஸ்கூலும் கூப்பிட்டு போகலைங்க ஃப்ளைட்டில். இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு கூப்பிட்டு போகிறதா எனக்கு தெரிஞ்சு. இதுதான் ஃபஸ்ட் டைம். இந்த ஸ்டூடெண்ட்டெல்லாம் என்னென்ன சொல்கிறாங்க, அவங்க ஃபஸ்ட் டைம் வந்துட்டு போகிறத பற்றி எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுப்போம். இது விளாகாக வரப்போகுது. இதை இன்ஸ்டாகிராமில் பார்த்துருந்தா இந்த வீடியோவை தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி யாரெல்லாம் ஃப்ளைட்டில் போயிருக்கீங்க, ஸ்கூல் படிக்கும் போது போயிருக்கீங்களா, இல்லை எந்த வயசில் போயிருக்கீங்க, இல்லை இதுவரையும் போனதே இல்லைன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டூடெண்ட் கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸ்டான்லி மெட்ரிகுலேஷன் ஸ்டூடெண்ட் எல்லாம் இவங்க தான். எப்படி ஃபீல் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறது? சவுண்டு கம்மியாக இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்க, எப்படி ஃபீலாக இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் போகிறது வந்து எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உங்கள் பேர் சொல்லுங்கள், எப்படி ஃபீல் பண்ணுறீங்கன்னு அப்படியே சொல்லலாம். மை நேம் இஸ் கே தென்றல். ஐ எம் ஸ்டடிங் ஸ்டான்லி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். இதை வந்து பிரு சார் தான் ஏற்பாடு பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போகிறதுனால ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளைட்டில் ஏற போகிறீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்போ அந்த நேரம் வரணும் ஆச்சரியமாக இருக்குது. ஆச்சரியமாக இருக்குங்களா? நீங்கள் என்ன படிக்கிறீங்க? 8th ஸ்டாண்டர்ட், இப்போ 9th போகிறோம். 9th போகிறீங்களா? இதுக்கு முன்னாடி எதனா ஃப்ளைட்டில் போகணும்னு நினச்சி பார்த்துருக்கீங்களா? இல்லை. இல்லைங்களா? ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு போகிறாங்களா இல்லை எப்படின்றத அப்படியே சொல்லுங்கள். ஸ்கூல்லேருந்து தான் அரேஞ்ச் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. டிப்பு மாதிரி அவார்ட் வின் பண்ணவங்கள மட்டும் கூப்பிட்டு போகிறாங்க. அவார்டானா இது மாதிரி அவார்டு? 100% அவார்டு. 100%னா புரியல. அட்டனன்ஸ் அவார்டு. அட்டனன்ஸ் 100% ஸ்கூலுக்கு வந்தவங்களை கூப்பிட்டு போகிறாங்க. ஓகே, நீங்கள் 100% வாங்கியிருக்கீங்களா எல்லாரும் இங்கே இருக்கிறவங்கெல்லாம்? திடீர்னு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணது ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு. ஓகே. நான் ஸ்டான்லி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன். இப்போ வந்து நான் 8th முடிச்சுட்டு 9th போகிறேன். இந்த ட்ரிப் வந்து நான் நான் வந்து இமேஜின் கூட பண்ணதில்லை இப்படிலாம் கூப்பிட்டு போவாங்கன்ட்டு. எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்கள் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப தேங்க் பண்ணணும். பிரு சார் தான் இதை அரேஞ்ச் பண்ணார். அவருக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஓகே.
நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஃப்ளைட்டில் போகிறீங்களா இல்லை இதுக்கு முன்னாடி போயிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி போனதில்லை. எங்கள் வீட்லேயும் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா நான் தான் ஃபஸ்ட்டு போகிறேன். நீங்கள் தான் ஃபஸ்ட்டு போகிறீங்க. ரொம்ப வந்து எக்ஸைட்டடாக இருக்குது. இப்போ இவங்கெல்லாம் பஸ்ஸில் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளைட்டில் ஏற போகிறாங்க. இப்போ ஸ்டூடெண்ட் கூட சேர்ந்து நாமளும் வந்துட்டு ஃப்ளைட் ஏற போகிறோம். இது வந்துட்டு யூடியூப்லேயும் வரும், இன்ஸ்டாகிராம்லேயும் வரும். யூடியூப்பில் வந்துட்டு அனில் ஏஐ விளாக்ஸ்ன்ற சேனலில் வரும். இன்ஸ்டாவில் பார்த்துட்ருக்கோங்க. தயவுசெய்து யூடியூபையும் சேனல்லையும் போய் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே ஃபுல் வீடியோலாம் வரும். இன்ஸ்டாகிராமில் பார்த்துட்டு இருந்தால் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ எடுக்கலடா. எல்லா ஸ்டூடெண்ட்டும் இப்போ லாபியில் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு ஃப்ளைட்டில் ஏற போகிறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளைட்டில் ஏற போகிறீங்களா? ஏன் சோகமாக இருக்கிறீங்க? எதுவும் இல்லையா? எதுவும் இல்லை. சரிங்களா? ஆமாம், அனில் ஏஐ விளாக்ஸ். நாங்கள் ஒரு நாள் பார்த்தோம். பார்த்தீங்களா? எப்போ பார்த்தீங்க? ஃப்ரைடே பார்த்தீங்களா? தேங்க்யூ. யூடியூப்பில் பார்த்தீங்களா, இன்ஸ்டாவில் பார்த்தீங்களா? யூடியூப். ஓகே, தேங்க்யூ. இதுக்கு மேலே பார்க்கணும். எல்லோரும் இப்போ டிக்கெட் வாங்கிட்டாங்க. ஃப்ளைட் டிக்கெட். நாங்கள் எல்லோரும் ஃப்ளைட் டிக்கெட் வாங்கியாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளைட்டில் போக போகிறோம். பாரு, இதுதான் டிக்கெட்டு. சரியா? இதுக்கப்புறமேட்டு டேட்டில் செக் பண்ணாங்களா? சரியா? அதுக்கப்புறம் டிக்கெட் வாங்கினதுக்கப்புறம் உங்களை செக் பண்ணி தான் டிக்கெட் கொடுப்பாங்க. இதுக்கப்புறம் செக்யூரிட்டி செக். நீங்கள் எதனா திங்ஸ் எடுத்துகிட்டு போறியா? நீ எதனா ஹார்டஸ்ட்டு ஃப்ளைட்டுக்கு சேதம் ஆடிற மாதிரி எதனா திங்ஸ் எடுத்துகிட்டு போக போறியா அப்படின்றத செக் பண்ணுவாங்க. உள்ளே வந்து என்ன பண்ணுவாங்க? செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்க. சரியா? அது முடிச்சதுக்கப்புறம் தான் போர்டிங் பண்ணுவாங்க. போர்டிங் பண்ணதுக்கப்புறம் உன்னோட ஒரு பாதியை எடுத்துருவாங்க. மிச்ச டிக்கெட் உங்ககிட்ட கொடுத்துருவாங்க. சரியா? அந்த டிக்கெட்டை பத்திரமா வச்சுக்கோ. ஓகே? ஆமாம், இங்கே வந்து டிக்கெட் நம்பர் உனக்கு எல்லாம் சீட் நம்பர் போட்டிருக்காங்க பார்த்தியா? ஓகே. ஸோ அந்தந்த சீட்டில் போய் நீங்கள் உட்காந்துக்கணும். சரியா? அந்தந்த சீட்டில் போய் நீங்கள் உட்காந்துக்கணும். ஓகேவா? செக்யூரிட்டி செக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் உங்கள் ஸ்கூலில் தான் ஸ்டூடெண்ட்டை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இதை பற்றி அப்படியே சொல்லலாம் சார். இல்லை, இந்த ஒரு இதை விஷயம் செய்கிறோம் அப்படின்னா சார், கிராமப்புற மாணவர்களையும் உங்களை பற்றி இன்ட்ரோடக்ஷன் சொல்லிட்டு myself பிரு ஆனந்த பிரகாஷ், செக்ரட்டரி ஆஃப் ஸ்டான்லி மெட்ரிகுலேஷன் ஸ்கூலோட செக்ரட்டரி அண்ட் பிரின்சிபால். ஸோ நான் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எதுக்காக அரேஞ்ச் பண்ணியிருக்கோன்னா 100% அட்டண்டன்ஸ் வாங்கியிருக்காங்க. த்ரூ 220 days நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் அட்டன் பண்ணியிருக்கவங்களுக்காக நம்ம பள்ளியின் சார்பாக அவங்கள வந்து ஃப்ளைட்டுக்கு வந்து ஃப்ரம் சேலம் டு பெங்களூருக்கு நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம். ஓகேங்க சார். எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் சார் போகிறாங்க? கிட்டத்தட்ட 31 ஸ்டூடெண்ட்ஸ் மூவ் பண்ணுறாங்க. 31 ஸ்டூடெண்ட்ஸ் இதில் கூட்டிகிட்டு போகிறோம். ஓகேங்க சார். எல்லாரும் வந்துட்டு செம்ம எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்காங்க. இது வரையும் நிறைய பேர் ஃப்ளைட்டே பார்த்ததில்ல. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்க. மற்றவங்களாம் ஃபஸ்ட் டைம் போகிறாங்க. எனக்கு
கிராமப்புற மாணவர்களும் இந்த ஃபெசிலிட்டியை அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பிளான் நாங்கள் பண்ணியிருக்கிறோம். நாங்கள் இல்லை மற்றவங்கலாம் தேட்டர் கூட்டு போய் பார்த்துருக்கேன், இல்லைன்னா வந்துட்டு ஊட்டி கொடைக்கானல் அது மாதிரி தான் ஸ்கூல் ட்ரிப் கூட்டு போயிருக்காங்க. அதுவும் வந்துட்டு ஸ்கூல்லேயே வந்துட்டு ஒரு சில இதெல்லாம் பண்ணி தான் கூட்டு போவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஐடியா எப்படி வந்தது ஃப்ளைட்டில் கூட்டு போகணுன்ட்டு? கூட்டிகிட்டு போகணுன்னு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு தோணுச்சு, கூட்டிகிட்டு போகணும்னு பிளான் பண்ணோம். ஓகே, பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன சார் சொன்னாங்க? எப்படியும் ஏன்னா பஸ்ல டூர் போகிறதுக்கே வந்துட்டு யோசிப்பாங்க, இப்போ ஃப்ளைட்டில் என்னும் போது பேரண்ட்ஸ் எல்லாம் ஹாப்பி தேர் ஆர் வெரி ஹாப்பி ரொம்ப. ஓகேங்க சார், இது வந்துட்டு 100% அட்டெண்டன்ஸ் எடுத்து உங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. இப்போ ரிசல்ட் வந்திருக்கும்ல, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பண்ண? அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு இனிமேல் ஃபியூச்சர் பார்ப்போம் நம்ம கண்டிப்பாக. சரி, ஓகே சார், தேங்க்யூ. ஃப்ளைட்டில் போகிறதுக்கு எல்லோரும் ரெடி ஆகிட்டோம். ரெடியா போயிடலாமா? போகலாங்களா? ஃப்ளைட்டில் போகலாமா? போகிறோமே. ஃப்ளைட் பக்கம் இருக்கும், அவ்வளோதான். இப்போ கிளம்ப போகிறோம். குட்டி, யாராவதுங்க வெயிட் பண்ணுங்க. Mine.
ஓகே சாரி. Boarding completed. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆக போகுது. போகிறதா ரன்வே அங்கே தான் பார்த்தியா ஸ்ட்ரைட்டா.
ஹாய் சொல்லுங்க. ஹாய் சொல்லுமா, ஹாய் சொல்லுமா, ஹாய் சொல்லுமா. ஆனால் இந்த ஏர்போர்ட் வந்து பெருசு. நம்மளே இங்கிருந்து ஒரு வெஹிக்கிளில் தான் கூட்டிகிட்டு போவாங்க, பஸ்ஸில் தான் கூட்டிகிட்டு போவாங்க. இந்த இவங்களுக்கு ஒரு பஸ் இருக்கும், அந்த பஸ்ஸில் தான் நம்மளை கூட்டிகிட்டு போய் என்ன பண்ணுவாங்க, கூட்டிகிட்டு போய் நமக்கு டெர்மினல்லாம் போய் இறக்குவாங்க. வாங்க 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 வா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வா, முன்னாடி வா. எப்படி இருந்துச்சு பாய்ஸ்? எப்படி இருந்தது? இறங்க போகிறோம் சொல்லுங்க. அப்பா சாமியா, பயங்கரமாக இருந்துச்சா? என்னாச்சு? எப்படி இருந்துச்சு? எப்படி சொல்றதுனே தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தனால எப்படி இருந்துச்சு? உங்களுக்குலாம் பயம் இல்லை தானே? தலைவலிச்சா? தலைவலி. ஸ்லோ. சார் லாஸ்ட் ஒரு வழியா இறங்கிட்டோம். மாட்டி இருக்கிறான். கவுண்ட் பண்ணி அப்படியே உட்காருங்க, அப்படியே கவுண்ட் பண்ணிக்கிறேன். பஸ் இடம் போட மாட்டேங்கிறேன், ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறேன், ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறேன். அப்படிதான் நம்ம பறந்து வந்தோம். பாரு, பஸ் விட்டு இறங்கினோடனே ஃபாலோ பண்ண இன்ஸ்ட்ரக்ஷனை, சரியா? ஃபாலோ பண்ண போயிட்டு எல்லாரும் ரெஸ்ட் ரூம் போயிட்டு இம்மிடியட்டா வந்துருக்கோம், லேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? இந்தியாவிலே மோஸ்ட்லி வந்து இண்டிகோ ஃப்ளைட்ஸ் தான் நிறைய ஃப்ளைட்ஸ் வச்சிருக்காங்க, சரியா? இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்க, லெஃப்ட் அண்ட் ரைட் சைடு போத் சைடும் நீங்க பார்க்கலாம், இண்டிகோ ஃப்ளைட்ஸ் தான் நிறைய இருக்கும். ஸோ நம்ம பெங்களூர்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 கிலோமீட்டர்ஸ் வெளியே தான் இந்த ஏர்போர்ட்டே இருக்குது. நம்ம இப்போ பெங்களூர் சிட்டிக்குள்ளே இப்போ போக போகிறோம் நம்ம, சரியா? எப்படி இருந்துச்சு சொல்லுங்க. I am very happy. அப்புறம் வேற I enjoyed to this moment. ஓகே. ஏர்போர்ட்டுக்கு நேரம் ஃப்ளைட் கூட போகலாம், இதே காலேஜில். எத்தனை கிலோமீட்டர் சார் நம்ம வந்திருப்போம்? 10 கிலோமீட்டரா? 3யா? ஓகே. இந்த ஏர்போர்ட் நேம் சார்? தெப்பக்கடவா? கெப்பகொடா பெங்களூர். கெப்பகொடா பெங்களூர் ஏர்போர்ட். இன்டர்நேஷ்னல் இல்லை நார்மலா சார்? இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்.
என்ன பண்ணணும்னு சொல்லுங்க சார். என்ன பண்ணணும்? ஒரு மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்று உங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணலாம்? ஃபோன் நம்பர் தெரியும்ல? ஸ்கூல் ஃபோன் நம்பர் தெரியும்ல? ஐடி கார்டே இருக்கு. அதுதான் உன் ஐடி கார்டோட கூப்பிட்டு வந்துருக்குறோம். மிஸ் ஆகலாம் சரியா? உடனே அடிச்சிடுவாங்க ஃபோனு. இங்கே பாரு, நம்ம எங்கே வந்திருக்கோம்? டொமஸ்டிக் பஸ் அரைவல். ஸோ இதில் தான் நம்ம இறங்க போகிறோம் சரியா? ஓகே, கமான், ஃபார்ம் இன் லைன், ஃபார்ம் இன் லைன். லைன் வா. ஃபார்ம் பண்ணுமா? பாருங்க, மேலே எக்ஸ்லேட்டரே இருக்கும். ஏறதுக்கு எதிராக எக்ஸ்லேட்டர் இருந்தால் எக்ஸ்லேட்டரில் ஏறணும் சரியா? யாருக்கா பயம் இருந்தால் சொல்லுடா. ஹெட்டை கவுண்ட் பண்ணுப்பா. ஹெட்டை கவுண்ட் பண்ணு. கண்டை கவுண்ட் பண்ணு. போலாமா சார்? ஓகே, கமான். எப்படி ஃபீல் பண்ணீங்க? எப்படி இருந்துச்சு? இன்னொரு ரவுண்ட் போலாமா? ஓகே. கமான். இங்க பாரு. பாட்டில் போடாத. பாட்டில் எடுத்துக்கோ. அங்க போய் தண்ணி மட்டும் குடிச்சுக்கா. பஸ்ல போமா தண்ணி இருக்காது. எந்த தண்ணி இருக்காது உங்களுக்கு குடிக்கிறதுக்கு. சும்மா இது வந்து இன்டர்நேஷனல் எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கும் இங்கே ஃப்ளைட்ஸ் எல்லா ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கும் சீக்கிரம் வரணும். டைம் இல்லை. பஸ் இருக்குது. வேற லெவலில் இருக்குது ஏர்போர்ட், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். ஆமாம். இது சென்னை இருக்கா? ஆமாம், சென்னையும் அதே மாதிரி. சென்னை. ஃப்ளைட்டில் போனது எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸு? சூப்பராக இருந்துச்சா? பயம் எதுவும் வந்ததா இல்லை ஜாலியாக இருந்துச்சா? ஜாலியாக இருந்துச்சா? இன்னொரு டைம் போகலாமா? ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போனது எப்படி இருந்தது? ரொம்ப எக்ஸைட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஏர்போர்ட் போகும்போது அப்புறமேட்டு ஃபஸ்ட்டு ஏர்போர்ட்டில் போகும்போது எக்ஸைட்டாக இருந்துச்சு. அப்புறமேட்டு செக்கிங் பண்ணும்போது லைட்டாக பயமாக இருந்துச்சு, எதுவும் மாட்டிப்போமா அப்படின்ட்டு. என்ன தப்பு பண்ணாதானே மாட்டணும், அதனால் பயமாக இருந்துச்சு. ஃப்ளைட்டில் ஏறினப்போ நல்லா ஜாலியாக எல்லோரும் போயிட்டு இருக்கும்போது சாயிற மாதிரி வந்தனால ரொம்ப பயமாக இருந்துச்சு. அப்புறமேட்டு எல்லாம் ஹாப்பியாக தான் இருந்துச்சு. எல்லோரும் ஹாப்பியாக வந்து. அப்போ இன்னொரு ரவுண்டு போகலாமா? போகலாம். சரி, ஓகே. I wanted to know that how the experience would be. Fine. On the flight. So you are traveling from Salem to Bangalore. On Air India Express. Okay. How is the trip from Salem? You are coming to trip by Bangalore? Bangalore. Okay. You are basically from Salem. Dharmapur. And you are coming here for a trip. Good. I have seen that your people are standing over there. So I thought to meet you. I am about to go from here. So I have seen you. And you are all students. So I am eager to meet you people. So I have a talk. How are you? Your name? Dhanusha, right? Dhanusha. Which class you are studying? 10th standard. All the best for your examination. Next, I wanted to have. How is your experience in the flight? Amazing. Is it a first flight? Good. This is the first time they are boarding. Very good. We have a present experience. We make sure our passenger or we call a guest. So everybody we call only the passenger, but we treat like a guest. You are our guest, not a family member. Guest will have a certain kind of the importance. Like that, we treat that like a guest. So I feel you had pleasant flight, wonderful flight in this, and we'll take a quick video or the photos
Even we will share in our company only, not anywhere in the social media. Will take, sir? Okay. Thank you very much. Thank you, sir. Thank you. You are recording me. Okay, thank you, sir. And if you are in the somewhere in the social media, please. Instagram, Anil Prakash 333, sir. எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ்? சூப்பர். யா. Come fast. கத்திராஜ். ஐயல்ல. Come here, babe. அப்படியே லைன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. லைன் பின்னாடி போடா குட்டி. லைன் ஃபார்ம் பண்ணு. Line for forming line. Majestic. Now yes, sir. By the bus. பரவாயில்ல சார், இங்கே எல்லோரும் நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. நாங்கள் வந்த வரையுமே வந்துட்டு எல்லாருமே பயங்கரமாக சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு வந்ததுனால வாண்டடாகவே எல்லாருமே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க எல்லாத்துக்குமே தேங்க்யூ. நாங்கள் இப்போ ஃப்ளைட்லேருந்து இறங்கி அப்படியே
அப்படியே வந்துட்டு மெஜஸ்டிக் போயிட்டுருக்கோம். ஒரு பஸ் ஒன்று பிடிச்சி ஸ்டூடெண்ட்டுன்றனால அவங்களே வந்துட்டு ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. அந்த பஸ்ஸில் அப்படியே போயிட்டுருக்கோம், மெஜஸ்டிக் போயிட்டுருக்கோம். ட்ரெயின் பார்த்திங்கன்னா ஒரு 5:15க்கு சார் புக் பண்ணியிருக்காரு. அதை மிஸ் பண்ணால் தனியாக தான் திருப்பியும் டிக்கெட் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். முடியாதா கோச்? அப்போ நாங்கள்லாம் வேஸ்ட்டா? எங்களெல்லாம் ஜெயிக்கவே முடியாதா? இந்த உலகத்தில் முடியாதுன்னு எதுவுமே கிடையாதுடா. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் யாரும் யாரையும் ஜெயிக்கலாம்.